வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளரை சந்தித்தார். எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறது என்ன? சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டயலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள். அண்ணா திமுக ஏங்க, அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல் புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வச்சு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி புடலங்காதிரின்னு சொல்லிட்டு இருக்காது. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசு. தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்குறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? இது புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சியர்களுக்கு அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வெளியில ஊடகங்களை சந்திங்க சார். அவங்கதான் உங்களுக்கு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. மதுரை சமூக அறிவியல் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு மன்றம் மற்றும் மதுரை டிராபிக் போலீசார் இணைந்து நடத்திய 37வது தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதுரை சமூக அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரி செயலர் தர்மசிங் தலைமை வகித்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெயக்குமார் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் மதுரை வடக்கு மண்டல போக்குவரத்து கழகம் மேலாளர் கார்த்திகேயன் சாலை விதிகளை பின்பற்றுவதனால் ஏற்படும் நன்மைகள், விபத்துகளால் ஏற்படும் இழப்புகள், குடும்பம் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பாதிப்பு குறித்து எடுத்துரைத்தார். வடக்கு மண்டல மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம் பேசுகையில், 2 வீலர் உரிமம் பெற்று மாணவ மாணவியர்கள் ஓட்ட வேண்டும், கவனமாகவும் வேகத்தை குறைத்து பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு ஓவியம் வரையும் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் நன்றி கூறினார். While driving, 2 wheelers. I never use the mobile phone. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆலந்தலை காயல்பட்டினம் கடல் வழியாக இலங்கைக்கு வேடி இலை கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையில் கியூ பிரிவு போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற லாரியை சோதனை செய்தனர். அதில் 60 வெள்ளை சாக்கு மூட்டையில் தலா 30 கிலோ எடை கொண்ட 1.80 டன் வேடி இலை இருப்பது தெரிந்தது. அதன் மதிப்பு 50 லட்சம். போலீசார் வேடி இலையை பறிமுதல் செய்து சாத்தான்குளம் சவுந்தரபுரத்தை சேர்ந்த லாரி டிரைவர் கற்பக ராஜேஸ்வரனை கைது செய்தனர். வேடி இலையை படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்தவர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட வேடி இலைகள் லாரி டிரைவரை தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.